அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இரவில் படுத்து காலையில் கண் திறந்து கண் விழித்து பார்ப்பது தேவ கிருபையே. ஆமென். ஒவ்வொரு நாளுக்குரிய தேவ பிரசன்னம் நமக்கு வேணும். ஒவ்வொரு நாளுக்குரிய கிருபை நமக்கு வேணும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்தணும். அதுதான் தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் இல்லையா? உங்கள் ஜெபம் அதுதான். அப்போது இந்த நாள் டிசம்பர் 5ஆம் தேதி, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க போகிற வார்த்தை என்ன நான் வாசிக்கிறேன். அதிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசும்போது அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க போகிறீங்க. ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடிக்கடி சொல்லுவேன், நீங்களும் பைபிளை பக்கத்தில் வச்சு அதை திறந்து பார்த்து அந்த வசனத்துக்கு கீழே அண்டர்லைன் பண்ணி ஆண்டவர் என்னோடு பேசுகிறீர் என்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரைஸ் காட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமிலிருந்து சுமார் 7 அல்லது 8 மைல் தூரம் உள்ள எம்மாவு கிராமத்துக்கு 2 சீஷர்கள், இயேசு உயிர் தெழுததை நம்பாத சீஷர்கள் போகிறாங்க. ஆனால் இயேசு அவர்களோடு கூட நடந்து போகிறாரு. எப்பா, நீங்கள் போகிற ரூட்டு சரியில்லைப்பா அப்படின்னு ஆண்டவர் அவங்கள விட்டுவிட மனது இல்லாமல் அவங்களோடையே சேர்ந்து நடந்து போகிறார். போகும்போது நம்ம வாசித்த வசனத்தின்படி வேத வாக்கியங்களை விளக்கி போதித்து கொண்டே போகிறார். அங்கே என்ன நடக்கிறது? அவர் விளக்கி போதித்த போது, காண்பித்த போது அவங்களே சொல்கிறாங்க, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இதில் 2 காரியத்தை நான் பார்க்குறேன். ஒன்று வார்த்தை, தட் இஸ் வேர்ட் ஆஃப் காட். மற்றொன்றை பார்க்கிறேன், தட் இஸ் பவர் ஆஃப் காட். அப்போ இந்த நாளில் இவை 2 உங்களுக்கு வேணும். ஒன்று வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு. 2வது பவர் ஆஃப் காட், வல்லமை. அந்த கொழுந்து விட்டு எரிகிற ஒரு வல்லமை, அது அபிஷேகத்துக்கு அடையாளம். என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அந்த நாயின் ஊரில் ஒரு விதவின் மகன் மரித்து போன போது அடக்கம் பண்ண கொண்டு வந்தார்கள். நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசு பாடையை தான் தொடுவார். அந்த தொட்ட உடனே தூக்கிட்டு போன அப்படியே நின்றுவாங்க. தட் இஸ் பவர் ஆஃப் காட். வசனம் சொல்லுகிறது, அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாலிபனை எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். தட் இஸ் வேர்ட் ஆஃப் காட். உடனே அவன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிப்பான். அவங்களுடைய தாயாரிடத்தில் அவனை ஆண்டவர் ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். அப்போ நமக்கு வேர்ட் ஆஃப் காட் வேணும், பவர் ஆஃப் காட் வேணும். அப்போது உங்கள் கையில் வேர்ட் ஆஃப் காட் இருக்குது, ஆனால் அந்த பவர் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்துக்குள்ளேயே நிரம்பி நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த வசனத்தின் ஆழங்கள், அதனுடைய விவரங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு படம் போல காட்டி கொடுப்பார். இன்னைக்கு ஏன் இதை ஆண்டவர் பேசுகிறாரு நீ யோசித்தீங்களா? உங்களுக்கு வருகிற காரியங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஜெபம் பண்ணுவோம் அதுக்காக. ஆமென். கைகளை உயர்த்தி, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை விளக்கி காட்டுங்க. வாசிக்கும் போதே வெளிப்பாடுகள் வரட்டும். குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு சரியான நடத்துதல் இன்றைக்கு கிடைக்கட்டும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது சரியான ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுத்தாரும். இந்த நாள் முழுவதும் ஒரு இன்பமாக இருக்கட்டும்ப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற தயவுக்காக இப்போதே நான் உமக்கு தேங்க்ஸ் பண்ணிடுறேன்ப்பா. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதனால் நீங்கள் பலத்த விதமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. மீண்டும் சந்திக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட
ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.